சின்ன ஒரே ஒரு அறிவுரை. இந்த அறிவுரையினால என்ன பலன் அப்படின்னு சொல்றேன். இந்த அறிவுரை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. வாழ்க்கை ஆனந்தமா வாழறதுக்கான ஒரு டெக்னிக். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கவலைப்படுகிறார்கள். இது ஒரு பொன்மொழி. உண்மையில பாத்தீங்கன்னா அவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாரு, நாம கவலைப்பட்டு இருக்கிறோம். நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கவலைப்பட்டு இருக்காரு. ஒவ்வொருவருமே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கவலைப்பட்டு நினைச்சு உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கும் போது இந்த அறிவுரையை உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா, இது உங்க மனசுல நினைவுக்கு வந்ததுன்னா எந்த அளவுக்கு உங்க மனசு ஒரு ஆறுதலுக்கு வரும். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கிற நேரத்துல யாராவது உங்களுக்கு இந்த அறிவுரையை தெளிவை கொடுத்தாங்கன்னா, கவலைப்படாதப்பா, நீ அவர் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு நினைச்சு கவலைப்படாத, அவரே கவலைப்பட்டு இருக்காரு, ஏன்னா நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது நமக்கு தெளிவு சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் அது எவ்வளவு நமக்கு பெரிய உற்சாகமாகவும் துக்கத்திற்கான மருந்தாகவும் இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சோகங்கள் வரும்பொழுதெல்லாம், துக்கங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு தெளிந்த கருத்து, தெளிந்த அறிவுரை நமக்கு வருமானால், அந்த அறிவுரை வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரியான சொல் வாழ்க்கையையே மாற்றும் ஒரு மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய சாதனமாக, மிகப்பெரிய திறவுகோலாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரியான ஒரு கருத்து துக்கம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சேர்ந்தால் நம்முடைய துக்கத்தையே மாற்றிவிடும். இந்த தெளிந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோமானால், கடைபிடித்தோமானால், சோகமயமாக இருக்கிற மனம் சுகமயமாக மாறும். அடுத்தது ஆன்மா. ஆன்மா ஆனந்தமயம். பொதுவாகவே நம்முடைய ஆன்மாவை துக்கமயமாக நாம் உணர்கின்றோம். அவ்வாறு அது அல்ல. இயற்கையினால், நிஜத்தினால் நாம் சக்தியின் வடிவமாகவும் ஆனந்தத்தின் வடிவமாகவும் தான் இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதனால், மீண்டும் மீண்டும் நம்மை நாமே அளவுக்கு குறைவாக எடை போடுவதனால் நாம் சுயநம்பிக்கை இல்லாமல் சோகத்திலும் துக்கத்திலும் இருக்கின்றோம். நமக்குள்ள அளப்பரிய சக்தி இருக்கிறது. நமக்குள்ள 3 நிலை சக்தி இருக்கின்றது. இந்த முதல்ல இருக்கிற சக்தி தினசரி வாழ்க்கைக்கு நீங்க உபயோகம் பண்ற சக்தி. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய வேலையெல்லாம் கவனிக்கிறீங்க. மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு டயர்ட் ஆயிடும். மாலை 6 மணி ஆன உடனே உடம்பு சொல்லும், போதும் போதும் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. தினசரி நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சக்தி முதல் நிலை சக்தி. ஆனா அதுவே முழுசும் கிடையாது. 2வது நிலை சக்தின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்குள்ளேயே இருக்கு. இந்த அவசர காலங்களிலே வெளிப்படுகிற சக்தி 2வது நிலை சக்தி. இது எப்படி சொல்லலாம்னா, மாலை ஒரு 8 மணி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு பஸ்ல வரீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு மெதுவா நடந்து போறீங்க. ஒரு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நடக்கிறதுக்கே ரொம்ப முடியாம மெதுவா நடந்து போறீங்க. அடிமேல் அடி வச்சு டயர்டா நடந்து போறீங்க. தூக்கம் கலையாம அப்படியே போய் படுத்துடலாம் மெதுவா நடந்து போறீங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு டயர்ட்னஸ் எங்க போகும்? எங்க டயர்ட்னஸ் போகுன்னே தெரியாது. அந்த மந்தத்தன்மை எங்க போகுன்னே தெரியாது. தூக்கம் எங்க போகுன்னே தெரியாது. 2 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடுறோம். எங்க இருந்து அந்த சக்தி வருது? அதுதான் 2ஆம் நிலை சக்தி. அவசர காலங்களிலே நமக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சக்தி தான் 2ஆம் நிலை சக்தி. சாதாரண தினசரி நடவடிக்கைகளுக்கு உபயோகம் பண்றது முதல் நிலை சக்தி. அவசர காலங்களிலே வெளிப்படுவது 2வது நிலை சக்தி. 3வது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கு, அதுதான் கடவுள் சக்தின்னு சொல்றோம். அந்த 3வது நிலை சக்தி நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள்னு சொல்றோம். 3 நிலை சக்தி நமக்குள் இருக்கின்றது. இந்த 3வது நிலை சக்தியை உணர்வதற்காகத்தான் யோகிகள் மீண்டும் மீண்டும் தியானம் செய்கின்றார்கள். சாதாரண மனிதர்கள் தியானம் பண்றது ஒரு உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொடுக்கும். ஆழ்ந்து
தியானம் செய்யும் பொழுது, தியானத்திலே ஆழ்ந்து முழுகும் பொழுது மூன்றாவது நிலை சக்தி வெளிப்பட துவங்கும். மேலோட்டமா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ தியானம் பண்ணா ஒரு நல்ல உடல் நலம் இருக்கும், நல்ல மனநலம் இருக்கும். ஆனா மணிக்கணக்கா தியானத்துல ஆழ்ந்து முழுகினீங்கன்னா இந்த மூன்றாவது நிலை சக்தி வெளிப்பட துவங்கும். நம்ம எல்லோருக்குள்ளும் இந்த மூன்றாவது நிலை சக்தி எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனா அந்த மூன்றாவது நிலை சக்திக்குள்ள நாம பிரவேசம் பண்ணதே இல்லை. நாம உணர்ந்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த முதல் நிலை சக்தி மட்டும்தான். தினசரி நடவடிக்கைகளுக்கு உபயோகம் பண்ற முதல் நிலை சக்தியோட நம்ம வாழ்க்கையை நாம முடிச்சிடறோம். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த முதல் நிலை சக்தியை மட்டும்தான் நாம் உபயோகிக்கின்றோம். ஏதோ ஒரு ரொம்ப ரேரா ஒரு சில நேரங்களில் மட்டும் இந்த இரண்டாவது நிலை சக்தி வெளிப்படுது. ஒரு அவசர காலத்துல, உயிருக்கே ஒரு ஆபத்து வர்ற காலத்துல, இல்ல ஏதாவது ஒரு துக்கம் வர்ற காலத்துல, எப்பவோ ஒரு பயம் வர்ற காலத்துல இந்த இரண்டாவது நிலை சக்தி வெளிப்படுது. அதுவும் ரொம்ப ரேரா தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில. மிஞ்சி போனா மொத்தமும் உங்க வாழ்க்கை முழுவதும் அலசி பாத்தீங்கன்னா ஒரு 4 தரம் 5 தரம் தான் அந்த இரண்டாவது நிலை சக்தி வெளிப்பட பாப்பீங்க. அதுக்கு மேல நடக்கிறது இல்ல. மூன்றாவது நிலை சக்தியை நாம் உணர்வதே இல்லை. இந்த துறைமுகத்துல பாத்தீங்கன்னா, கப்பல் துறைமுகங்கள்ல படகு வைக்கிறதுக்காக, படகு கட்டி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. கடல்லையே சுவர் வைத்து ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு போட் ஜெட்டின்னு பேரு, படகு துறைமுகம்னு பேரு. உண்மையிலேயே கடலும் படகு துறைமுகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கடல்ல இருக்கிற அதே தண்ணி தான் படகு துறைமுகத்தில் இருக்கு. படகு துறைமுகத்திலிருந்து கடலுக்குள்ள போக முடியும், கடலுக்குள்ள இருந்து படகு துறைமுகத்துக்கு வர முடியும். ஆனா அந்த படகுகள் ரொம்ப நாள் கடலுக்குள்ள போகாம துறைமுகத்திலேயே இருந்தா படகு நினைச்சுக்குமா நம்மளால கடலுக்குள்ள போகவே முடியாதுன்னு. கடலை பார்த்து பயப்பட துவங்கிவிடுமா. ஐயோ, கடல் இவ்வளவு பெரிய இடமா இருக்கே, நம்மளால அது முடியுமா? இங்க இருந்து இருந்து பழகியதுனால கடலுக்குள் செல்ல முடியும் என்கின்ற எண்ணமே படகுக்கு இல்லாமல் போவது போல, மூன்றாவது நிலை சக்திக்குள் நாம் பிரவேசித்ததே இல்லை என்பதாலும், மூன்றாவது நிலை சக்தியை உணர்ந்ததே இல்லை என்பதனாலும், மூன்றாவது நிலை சக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே நாம் உணராமல் இருக்கின்றோம். மூன்றாவது நிலை சக்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணராததனால்தான் நம்மை மீண்டும் மீண்டும் சாதாரண மனிதர்களாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறை நிலையும் கடவுள் சக்தியும் எப்போதும் இருக்கின்றது. உபனிஷதம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது, ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக. அப்படின்னா நாம் எல்லோரும் அமரத்துவத்தின் குழந்தைகள், நாம் எல்லோரும் இறைநிலையின் சக்திகள். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கின்ற இறைநிலையை வெளிப்படுத்துவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம்.